لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا آمنوا بالله ورسوله صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவன் இட்ட கட்டளைகளை சிரமை தாங்கி வழிபடுவதன் மூலமும் அவன் விலக்கியுள்ள தீயவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலமும் நமது வாழ்வை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோமாக. புனிதமான இந்த ஜும்மா நாளின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நியாயபூர்வமான கோரிக்கைகளை எல்லாம் ஏற்று நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து அருள்வாளிப்பானாக. அன்பிற்குரிய முஸ்லிம் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்தே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதனுடைய கருத்துக்கள் பல வகையிலும் பல அறிஞர் பெருமக்களால் சொல்லப்படுகிறது. மூசா நபியையும் ஈசா நபியையும் நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சில அறிஞர் பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள். லாத் உஸ்ஸா என்ற கர்த்திரைகளை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் முஹம்மது நபியையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். உதட்டளவில் ஈமான் கொண்ட, உதட்டளவில் நம்பிக்கை கொண்ட முனாஃபிகீன்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் உள்ளத்தளவில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றும் சில அறிஞர் மக்கள் சொல்லுவார்கள். இவை அனைத்தும் பொருந்தாத கருத்துக்களாகும். ஏனென்றால் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற இந்த வார்த்தை, ஈமான் கொண்டவர்களே என்று சொல்லுகிற இந்த வார்த்தை முஸ்லிம்களுக்கு மாத்திரமே பிரத்யேகமாக சொந்தமான ஒரு வார்த்தையாகும். எனவே முஸ்லிம்களை பார்த்து சொல்லப்பட்ட ஒன்றுதான் என்று அறிஞர்கள் மக்கள் சொல்வார்கள். அப்படியானால் மேலோட்டமான முறையில் நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உறுதியான முறையில் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அதனுடைய பொருள் அமையும் என்று அறிஞர்கள் மக்கள் விளக்கம் தருவார்கள். சகோதரர்களே, மனித வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் நம்பிக்கை என்பது மிக அவசியமான ஒன்று. மனித வாழ்க்கையின் பற்றுக்கோடே நம்பிக்கைதான். மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு மாளிகையாக உருவகப்படுத்தினால் அதனுடைய தூண்களாக இருப்பது நம்பிக்கைதான். இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளுகிற ஒரு கணவன் மனைவி குடும்ப நலன் என்ற பொது லட்சியத்தை கொண்டு அவர்கள் வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நம்பாமல் வாழ்ந்தால் அந்த குடும்பம் சீரழிந்து போய்விடும். இதற்கு மாறாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவி எப்பொழுதும் தனக்கு துணையாகவே இருப்பாள் என்ற நம்பிக்கை ஒரு கணவனுடைய உள்ளத்திலும், இந்த கணவன் எனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பான் என்ற நம்பிக்கையோ மனைவியுடைய உள்ளத்திலும் இருக்குமானால் அது ஏழ்மை குடும்பமாக இருந்தாலும் இன்பம் நிறைந்த குடும்பமாக அது இருக்கும்.
நம்பிக்கையை பற்றி மேனாட்டு உளநூல் அறிஞர்கள் ஆய்ந்து பார்த்து ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். ஒரு டாக்டர் தன்னுடைய 2 நண்பர்களை அழைத்து கொண்டு காரில் ஒரு இடத்திற்கு செல்கிறார். பாதை கரடுமுரடான பாதை, வேகமாக ஓட்டி செல்கிறார். பெட்ரோலுடைய வாடை வேறு. இவை அனைத்தும் சேர்ந்து பின்னால் இருக்கின்ற 2 நண்பர்களுக்கும் குமட்டல் வந்தது, வாந்தி வருவது போன்று இருந்தது. இப்பொழுது டாக்டர் அங்குமிங்கும் துளாவினார். 2 மாத்திரைகளை எடுத்து அவர்களுடைய கையிலே கொடுத்து, இதை வாயிலை போட்டுக்கொள்ளுங்கள், ஒதுக்கி கொள்ளுங்கள், லேசாக கரையாது என்று சொல்லி கொடுத்தார். அந்த நண்பர்கள் வாயிலை போட்டுக்கொண்டார்கள். சற்று நேரத்தில் வாந்தி குமட்டலெல்லாம் நின்று போய்விட்டது. குறிப்பிட்ட இடம் வந்ததற்கு பிறகு அந்த டாக்டர் சொன்னார் நண்பர்களை பார்த்து, ஒதுக்கி வைத்திருந்த அந்த மாத்திரையை கையிலே உமிழுங்கள் என்றார். உமிழ்ந்து பார்த்தால் என்ன ஆச்சரியம், அது மாத்திரை அல்ல, சட்டையில் வைத்து தைக்கப்பட்ட பெத்தான்கள். டாக்டர் மருந்து பையை எடுத்து வர மறந்து விட்டார். சமயோஜிதமான முறையில் சட்டையில் தைக்கப்பட்ட அந்த பித்தானை பீத்தெடுத்து மாத்திரை என்று சொல்லி நண்பர்கள் கையிலே கொடுத்தார். அது வாந்தியையும் குமட்டலையும் நிறுத்திவிட்டது. ஒரே ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு டாக்டரின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை இப்படிப்பட்ட பலனை தந்தது என்று வைத்துக்கொண்டால், பேரறிவும் பேராற்றலும் கொண்ட அல்லாஹ்வின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு பலன் தரும் என்பதை இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் அருமையான பளிங்கு கிண்ணம், அந்த பளிங்கு கிண்ணத்தில் தெளிந்த தேனை ஊற்றுகிறான். தெளிந்த தேனை ஊற்றி எதிரே இருக்கிற நண்பன் கையிலே கொடுத்தான். அப்படி கொடுக்கிற போது அந்த தேனை பற்றி ஒரு சின்ன வர்ணனையை செய்தான். இந்த பளிங்கு கிண்ணத்தில் இருப்பது என்ன தெரியுமா? அழுகிப்போன ஒரு மனிதனுடைய காலிலிருந்து வடிந்த சீயும் சலமும் தான் இது என்று சொல்லி கொடுத்தான். இப்பொழுது குடி என்று சொன்னான். அந்த நண்பன் இப்பொழுது அந்த தேனை குடிக்கிறான். முகம் சுடிக்கிறது. அவனுக்கு நன்றாக தெரியும் இது தெளிந்த தேன், அருமையான பளிங்கு கிண்ணம், நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் குடிக்கிற போது ஏன் முகம் துடிக்கிறது? அவன் சொன்ன கற்பனையான இந்த வார்த்தை, கற்பனை மீது நம்பிக்கை கொடுக்கிற அந்த நம்பிக்கை கூட இப்படிப்பட்ட ஒரு பலனை தருகிறது என்று வைத்துக்கொண்டால், சத்தியத்தின் மீது உண்மையின் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை எவ்வளவு பெரிய பலனை தரும் என்பதை இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். நம்பிக்கை என்ற வகையில் சராசரி மனிதர்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை வேறு, நபிமார்கள் கொள்ளுகிற நம்பிக்கை வேறு. சராசரி மனிதர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள், இந்த உலகத்தினுடைய காரண காரியங்களின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான், இறைவா எனக்கு குழந்தை கொடு, குழந்தை கொடு என்று. இந்த துஆ எதுவரையிலும் செய்வான்? மனைவிக்கு மாதவிடாய் காலம், மாதவிடாய் நிற்கின்ற வரையிலும் அந்த துஆவை செய்வான். மாதவிடாய் நின்று போனால் இனி துஆ செய்ய மாட்டான். ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் காலம் முடிந்ததற்கு பிறகு அதன் பிறகு குழந்தை பாக்கியம் என்பது உலக நியதியில் கிடையாது. குழந்தை பாக்கியம் கிடையாது, உலக நியதி அது. அந்த அடிப்படையில் மனைவிக்கு மாதவிடாய் நின்று போனால் அதற்கு பிறகு துஆவும் நின்றுவிடும், துஆ செய்ய மாட்டான். நபிமார்கள் அப்படி அல்ல, அதற்கு மேலும் துஆ செய்வார்கள். காரண காரியங்களின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள், அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் நபிமார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுமி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது இம்ரானுடைய மனைவி ஹன்னா என்ற அம்மையார் வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்திருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்திருந்தார்கள், இறைவா இந்த குழந்தை பிறந்தால் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு ஊழியம் செய்ய நான் விட்டுவிடுகிறேன் என்று ஒரு நேர்ச்சையை செய்திருந்தார். பள்ளிவாசலுக்கு யாரை
ஊழியமாக இருப்பவர்கள் யார்? ஆண்களா பெண்களா என்றால் ஆண்கள்தான். ஆண்கள்தான் பள்ளிவாசலுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதான் அந்த அம்மையார் பெற்றெடுத்து பெண் குழந்தை. இப்பொழுது அவர்கள் அல்லாவிடத்திலேயே அங்கலாய்த்து கொண்டார், இறைவா, நான் பெண் குழந்தை அல்லவா பெற்றுவிட்டேன் என்று. அல்லாஹ் தஆலா சொன்னான், நீ நினைத்த ஆண் குழந்தை போன்றது அல்ல இந்த பெண் குழந்தை. உலகத்திற்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய பெண் குழந்தை இது. எனவே நீ நேர்ச்சை செய்தது போல செய்துவிடு என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதுபோல் அந்த அம்மையார் குழந்தையை கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் கொண்டு போய் போட்டுவிட்டது. அந்த குழந்தையை எடுத்து வளர்ப்பதற்கு ஏகப்பட்ட போட்டி. அப்பொழுது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு நான் நெருக்கமான உறவினன், எனவே இந்த குழந்தையை வளர்க்கின்ற பொறுப்பை என்னிடத்திலே தாருங்கள் என்று கேட்டார்கள். யாருமே அதற்கு சம்மதிக்கவில்லை. சீட்டுக்குலுக்கி போட்டு பார்த்தார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் தான் வந்தது. அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். குழந்தையை மெஹராபுக்கு பக்கத்திலே ஒரு அறை கட்டி அதன் உள்ளே வைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து வருகிறார்கள். பொடுதொரு வண்ணம் நாடொரு மேனி பொடுதொரு வண்ணம் என்றெல்லாம் சொல்லுவார்களே, அந்த அடிப்படையில் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையினால் அதிகமான வளர்ச்சியை பெற்றிருந்தது. ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். சிறுமியாக இருக்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். உள்ளே பார்த்தால் நிறைய கனி வர்க்கங்கள், பழ வர்க்கங்கள் இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தது அல்ல அது. இப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள். இவருக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து கிடைத்தது என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், அந்த பழங்கள் எல்லாம் பருவகாலம் தப்பியதற்கு பிறகு கிடைக்கின்ற பழங்கள். மாம்பழ சீசன், மாம்பழத்தினுடைய பருவகாலம் அல்லாத காலத்தில் மாம்பழம் அங்கே இருக்கிறது. தர்பூசணி பழம் காலத்தினுடைய பருவம் அல்லாத காலத்தில் தர்பூசணி அங்கே இருக்கிறது. பருவங்கள் தப்பிய அந்த காலத்தில் இந்த பழங்கள் இருப்பதை பார்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு யோசனை, சிந்தனை ஏற்பட்டது. நமக்கும் காலம் பருவம் தப்பி போய்விட்டது, குழந்தை பிறக்காத பருவம் ஆகிவிட்டது. இந்த பருவத்திலும் அல்லாஹ் தஆலா ஏன் குழந்தை கொடுக்க முடியாது? பழங்களை பருவம் தப்பி கொடுத்த அல்லாஹ்வுக்கு பருவம் தப்பியதற்கு பிறகு குழந்தையை கொடுக்க முடியாதா என்ற சிந்தனை ஏற்பட்ட போது அந்த இடத்திலேயே கையேந்தினார்கள். இறைவா, எனக்கு குழந்தையை கொடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், யஹ்யா என்ற ஒரு குழந்தை உனக்கு வரும் என்று சொன்னான். இப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாள், வயது இவர்களுக்கு 86, நானும் வயது அடைந்து விட்டேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கெல்லாம் விளக்கமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அப்படித்தான் ஒரு வார்த்தையில் அல்லாஹ் தஆலா முடித்து விட்டான். அப்படித்தான். இப்பொழுது நபிமார்கள் இப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால், உலகத்தினுடைய காரணகாரியங்களின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் பிரார்த்தனை புரிவது இல்லை. மாறாக அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள். யார் ஆழமான பிரார்த்தனை, ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அதிசயமான விளைவுகள் ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும், சௌர் என்ற குகையிலே தங்கி இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கி இருக்கிறார்கள். கொலை செய்யக்கூடிய கொலைஞர்கள் இப்போ அங்கே வந்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது அவர்களுடைய காதிலே விழுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதட்டப்படுகிறார்கள். நாயகமே, கொலைஞர்கள் மிக அருகிலே இருக்கிறார்கள், நாம் இருவர் தானே என்று அவர்கள் சொல்லிக் கொண்ட போது பெருமானா அவர்கள் கொஞ்சம் கூட பதறாமல் சலனமில்லாமல் சொன்னார்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் இங்கே சிந்திக்கிறோம், இந்த கொலைஞர்கள் உள்ளே போனார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தப்பிப்பதற்கு வழி இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் தப்பிப்பதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலேயும் கூட பெருமானார் சொல்கிறார்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், வழிகாட்டுவான்.
என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய குதிரத்து அங்கே வேலை செய்தது. சற்று நேரத்தில் சிலந்தி வலை பின்னியது. புறா 2 அங்கே கூடு கட்டி உட்கார்ந்திருந்தது. வந்தவர்கள் அப்படியே திரும்பி போய்விட்டார்கள். இல்லை, யாரேனும் உள்ளே சென்றிருந்தால் இந்த சிலந்தி வலை கிழிந்து போயிருக்கும், எனவே உள்ளே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அப்படியே திரும்பி விடுகிறார்கள். சரித்திர ஆசிரியர்கள் சிலர் இதை பற்றி எழுதுகிற போது எழுதுவார்கள், 2 உயிர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் அவர்களையும் 2 உயிர்களையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். எங்கே வைத்து காப்பாற்றினான்? பெரிய கோட்டையின் உள்ளே வைத்து காப்பாற்றவில்லை. மாறாக உலகத்திலேயே மிக மோசமான வீடு, பலகீனமான வீடு சிலந்தியினுடைய வீடு தான். அந்த சிலந்தியினுடைய வீட்டின் உள்ளே வைத்து 2 உயிர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான் என்று எழுதுவார்கள். வீடுகளிலேயே மிக பலகீனமான வீடு சிலந்தியினுடைய வீடு தான். எத்தனையோ பறவைகள் கூடு கட்டுகின்றன. தூக்கலாங்குருவியுடைய கூட்டையெல்லாம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது சிலந்தி தனக்கென்று ஒரு வலையை பின்னுகிறது என்றால் இதை விட பலகீனமான வீடு உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு காற்றடித்தால் அருந்து போய்விடும், அழிந்து போய்விடும். அந்த பலகீனமான வீட்டின் உள்ளே வைத்துத்தான் 2 உயிர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றி இருக்கிறான். இப்படிப்பட்ட அதிசயமான செயல்கள் ஆழ்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் சுமார் 6 லட்சம் பேர்கள் ஃபிரௌனுடைய பிடியிலே இருந்து விடுவித்து அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இரவோடு இரவாக புறப்பட்டு வருகிறார்கள், கூட்டி வருகிறார்கள். செய்தி அறிந்த ஃபிரௌன் மிக அதிகமான படைகளை திரட்டி கொண்டு இவர்களை துரத்தி கொண்டு வருகிறான். கடைசியில் நைல் நதி குறுக்கிடுகிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலர்களும் அப்பால் செல்ல முடியவில்லை. நைல் நதி குறுக்கிட்டு விட்டது, அப்பால் செல்ல முடியாது. பின்னால் ஃபிரௌனுடைய படை வந்துவிட்டது. இப்பொழுது சிக்கிக் கொண்டார்கள். பனி இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மூசா, வசமாக எங்களை சிக்க வைத்து விட்டீரே என்று அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் சிக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை அந்த மக்கள் சொன்னார்கள், வசமாக சிக்க வைத்து விட்டீரே என்று. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக சொன்னார்கள், இன்ன மாய ரப்பி சயஹதீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் தப்பிப்பதற்கான வழியை காட்டுவான் என்று சொன்னார்கள். இங்கே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், எந்த முகாந்திரமும் இல்லை, தப்பிப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. முன்னால் சென்றால் நைல் நதியில் குதித்து சாக வேண்டும், பின்னால் ஃபிரௌனுடைய படையில் விழுந்து சாக வேண்டும். இதை தவிர்த்து வேறு வழி கிடையாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். இது எத்தகைய நம்பிக்கை? கரடுமுரடான மிக பாரதூரமான ஒரு நம்பிக்கையாகும். இந்த நம்பிக்கையினால் ஏற்பட்ட விளைவு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், உம்முடைய கையிலே வைத்திருக்க தடியை வைத்து அடியும் என்று கடலை அடித்தார்கள். இருக்கூறாக பாறை வளர்ந்தது. இது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இது யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆழ்ந்த நம்பிக்கைக்கு ஏற்படுகிற அந்த விளைவு கற்பனைக்கு அப்பாற்பட்ட விளைவுகளாக இருக்கும். அந்த நிலையில் எல்லோரும் அந்த வழியிலே சென்று தப்பித்து கொண்டார்கள் என்பது வரலாறு. ஃபிரௌனுடைய படைகளும் ஃபிரௌனும் அதிலே இறந்து போனார்கள், அமிழ்ந்து போனார்கள் என்பது வரலாறு. இங்கே இன்னொரு செய்தியையும் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு கடலில் 2 பேர்களை அல்லாஹ் தஆலா சிறைபிடித்து வைத்தான். ஒரு கடலின் உள்ளே 2 பேர்களை அல்லாஹ் தஆலா சிறைபிடித்து வைத்தான். யாரெல்லாம்? ஒன்று ஃபிரௌன், மற்றொன்று யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 2 பேரையும் கடலின் உள்ளே வைத்து அல்லாஹ் தஆலா சிறைபிடித்து வைத்தான். ஃபிரௌன் மூழ்கிக் கொண்டிருக்கிற போது அவன் கலிமா சொன்னான். என்ன சொன்னான்? பனி இஸ்ரவேலர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவனை நான் நம்புகிறேன் என்று சொன்னான். ஃபிரௌன் எனக்கு இனி வழி இல்லை, தப்பிப்பதற்கு வழி இல்லை என்று வருகிற போது, செத்து கொண்டிருக்கிற நிலையில், மூழ்கிக்கொண்டிருக்கிற நிலையில் அவன் கலிமா சொன்னான். பனி இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லாஹ்வை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா சொன்னான், ஏனப்பா இப்பொழுதுதான் உனக்கு புத்தி வந்ததா? இதுவரையிலும் நீ என்ன அழிச்சாட்டியலும் செய்து கொண்டிருந்தாய், அழிச்சாட்டியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாய், இப்போதுதான் உனக்கு புத்தி வந்ததா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். அதே வேளையில் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மீன் வயிற்றின் உள்ளே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொண்டான், அவர்களுக்கு விமோச்சனம் தந்தான். ஃபிரௌன் கலிமா சொன்னான், ஏற்றுக்கொள்ளவில்லை. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் தஸ்பீஹ் செய்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டான், விடுதலை பெற்றார்கள் அவர்கள். இது ஏன் இப்படி ஏற்பட்டது என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். ஃபிரௌன் அப்பொழுதுதான் அவனுக்கு துன்பம் ஏற்பட்டது, அப்பொழுதுதான் அவன் ஆண்டவரை கூப்பிட்டான். ஆனால் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல. அந்த தஸ்பீஹை செய்து கொண்டிருந்த போது மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்கள், இது பழக்கப்பட்ட குரலாக இருக்கிறது, ஆளும் பழக்கப்பட்ட ஆளாக இருக்கிறது. ஆனால் எங்கிருந்து சொல்கிறாய் என்ற இடம்தான் வேறு இடமாக தெரிகிறது என்று சொல்லிக் கொண்டார்கள் மலக்குமார்கள். மீன் வயிற்றின் உள்ளே இருந்து கொண்டு 3 இருட்கள், ஒன்று இரவின் இருள், மற்றொன்று கடலின் இருள், மூன்றாவது மீன் வயிறு ஒரு இருள். இந்த 3 இருளுக்கு உள்ளே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற தஸ்பீஹை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை ஏற்று அவர்களுக்கு விமோச்சனத்தை தந்தான் என்பது வரலாறு. இப்பொழுது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்பீஹை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான், ஃபிரௌனுடைய கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அப்பொழுது அவனுக்கு துன்பம் ஏற்பட்டது, இறைவன் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல முன் வந்தான். அப்படி சொல்ல வருகிறவர்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்மில் கூட சில பேர் திடீரென்று பள்ளிவாசலுக்கு வருவார்கள். நாமே யூகித்து கொள்ளலாம், ஏதோ வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அதுதான் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். எப்பொழுதும் பள்ளிவாசலுக்கே வராதவர்கள் சிலர் பள்ளிவாசலுக்கு புதிதாக வருகிறார்கள் என்று சொன்னால் வீட்டில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பது பொருள். இந்த நிலையில் அவர்கள் அல்லாஹ்வே என்று கூப்பிட்டால் அல்லாஹ் கேட்க மாட்டான். எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது ஏதேனும் இடைஞ்சல்கள் வருகிற போது, இறைவா எனக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை தீர்த்து வைப்பான். எனவே எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வின் மீது கொள்ளுகிற நம்பிக்கையும் ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிசயமான விளைவுகள் எல்லாம் ஏற்படும் என்பதை இந்த நபிமார்களுடைய இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதே வேளையில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது எவ்வளவு பெரிய பலனை தரும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் கற்பனையின் மீது கொள்ளுகிற நம்பிக்கைக்கும் பலன் இருக்கிறது. ஒரே ஒரு துறையில் நம்பிக்கை கொண்ட, அதாவது ஒரே ஒரு துறையில் நிபுணத்துவம் கொண்ட ஒரு டாக்டரின் மீது கொள்ளுகிற நம்பிக்கைக்கும் பலன் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால், பேரறிவும் பேரு ஆற்றலும் கொண்ட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுகிற போது அது எவ்வளவு பெரிய பலனை தரும் என்பதை இங்கே நாம் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே தான் நபிமார்கள் ஆழமான நம்பிக்கையை கொண்டார்கள். அதிசயமான செயல்கள் அவர்களிடத்தில் இருந்து வெளிப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நாம் வாழுகிற போது அதற்கான பிரதிபலன்களை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய ஒரு பெரிய பாக்கியத்தை வல்லநாயனா அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.